நல்ல ஒரு அழகான கிடா, நல்ல ஒரு புளியும்போது நல்ல ஒரு நெட்டு, நல்ல ஒரு உயரத்துல தெளிவா பார்த்து எடுத்திருக்கீங்க. பல்லு எப்படின்னு? பல்லு 6. பல்லு 6 பல்லு. இது எத்தனை வயசு வரைக்கும் இன்னும் வச்சுக்கலாம்? இது 4-5 வருஷம் வச்சுக்கலாம். 4-5 வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ 6 பல்லுன்னா இதுக்கு எத்தனை வயசா இருக்கணும்? இதுக்கா இதுக்கு 3 வயசு குறையாம இருக்கும். 3 வயசுல 2 வயசு இல்ல பல் போட்டுரும். பிறகு மறுவல் 6 மாத்தையில போட்டுரும். 6 பல்லுங்கும் போது 3 வயசு தாண்டித்தான் இருக்கும். 3 வயசு உறுதியா தாண்டி இருக்கும். கிடாய் வந்து நல்ல ஒரு பிராயத்துல இருக்கும். 4-5 வருஷம் வச்சுக்கலாம். உறுதியா வச்சுக்கலாம். 4ல இருந்து 5 வருஷம் வரைக்கும். ஆமா. எத்தனை ஆட்டுக்கு இந்த ஒரு கிடா போகுதுன்னு? இப்ப இருக்கிறது ஒரு 15 உருப்படி இருக்கு. சரிங்க. 15 ஆடு, கொடி ஆடு இங்க வாங்கின ஆடு தான். சரிங்க. அந்த ஆட்டுக்கு இது கிடாய் தேவைன்னு கொண்டு போறேன். சரிங்கண்ணே. ஆனா இது என்ன விலையில இப்போ ஃபைனலா முடிஞ்சிருக்கு நமக்கு? ஃபைனலா 35 ரூபான்னு முடிஞ்சது. 40 ரூபா 50,000. 40 ரூபா சொன்னாங்க. 40 சொல்லி 35க்கு முடிச்சிருக்கீங்க. அதாவது இந்த கலருக்கு தான் மதிப்பு. இந்த கலருக்காக. ஆமா, உண்மை அதுதான். இந்த கலருக்காக தான் வந்து கலருக்காக தான் துட்டவும் நாங்க கொஞ்சம் 5-4 கூடுனா கூடுனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மத்ராப்புல இருந்து மறுபடி வர செய்ய ஒரு கடை தான் வாங்கியிருக்கீங்களா இன்னைக்கு? ஒரே கடாய் தான். ஒரே கடாய் தான். ஆட்டோல தான் ஏற்றி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். சரிண்ணே. நல்ல ஒரு தெளிவான முக லட்சணம், ஒரு நல்ல ஒரு உடல் அமைப்பும் நல்ல ஒரு தெளிவா இருக்கு. ஆட்டுக்கு பொருத்தமான கடாய். சரிங்க சரிங்க. இதுல குட்டி இறக்கணும். இறக்குனா லாபம் தான். சூப்பர், ரொம்ப நன்றி. ஒரு குட்டின்னா இதோட குட்டி இறக்கிட்டா இதுக்கு வயசாயிட்டா கொடுத்துக்கிடுவோம். கொடுத்துக்கலாம். சரி சரி. இதுல 4 குட்டி இறக்குனா லாபம் தானே. தாயாடு ஆடு சென்னையாடா? ஆமா, சென்னையாடுனே. எத்தனை மாசம் சென்னை இருக்கும்? அது ஒரு 3 மாசம் 4 மாசம். 3 மாசம் சென்னை. நல்ல ஒரு கலர்ல இருக்கு. சரிங்க. இது என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு முடிச்சிருக்கீங்க? 21 சொன்னாங்க. 17க்கு முடிச்சிருக்கு. 17,000 பரவாயில்லன்னு நினைக்கிறேன். பல்லு பின்ன இருக்கு. பல்லு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நீங்க சந்தை விலை நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு? கொஞ்சம் ஜாஸ்தியா தான் போயிருக்கு. நீ கொஞ்சம் அதிகம் தானே. ஆனா நல்ல ஒரு அழகு, நல்ல ஒரு முக லட்சணமும் அழகும் இருக்கு இந்த ஆட்டுல. எத்தனை குட்டின்னு போடுவதுலாம்? 2 குட்டி போடுங்க. என்னன்னா 2 குட்டி போடும். 2 குட்டி உறுதியா போடும். உறுதியா. சரிங்க சரிங்க. நல்லா மடுவும் இறங்கிடுச்சு. 2 குட்டி போடும். 2 குட்டி போட்டாலும் பால் இருக்கும். பால் இருக்கும். சரிங்க சரி. அந்த நிலவரம் கொஞ்சம் விலை கூட தான் தெரியும். கூட தான். சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. சரி. எத்தனை குட்டி வாங்கியிருக்கீங்கண்ணே? மொத்தம் 4 குட்டி வாங்கிருக்கோம். மொத்தம் 5 குட்டிண்ணே. சரிண்ணே. இது 1 செம்பரி வாங்கியிருக்கோம். சரிங்க. செம்பரி குட்டி 1 வாங்கியிருக்கீங்க. இது பால் கொடுத்து வளர்க்கணுமாண்ணே? பால் கொடுத்து வளர்க்கணும். எவ்வளவு நாள் பால் கொடுத்து வளர்த்தா நல்ல லாபம் தரும்? 1 மாசம் பால் கொடுத்தோம். 1 மாசம் பால் கொடுக்கணும். மாட்டுல உள்ள பால் கொடுக்கணுமா இல்ல ஆட்டுல உள்ள பாலே கொடுக்கலாமா? ஆட்டுல பால் கொடுக்கலாம். ஆட்டுல உள்ளதையும் கொடுக்கலாம். ஆனா இந்த மாதிரி குட்டிகளை வளர்க்கையில எவ்வளவு நாள் வளர்த்தா நமக்கு ஒரு லாபங்கிற கிடைக்கும்? இன்னும் ஒரு 6 மாசம் வளர்த்தா கொஞ்சம் இருக்கும். 6 மாசம் உறுதியா வளர்க்கணும். நீங்க சந்தையோட விலை நிலவரங்கள் எப்படி இருக்குண்ணே? விலை அதிகம் தான். விலை உறுதி அதிகம் தான். சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிண்ணே. சந்தை ஆனா திருப்தியா முடிஞ்சுட்டு எனக்கு. ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் வந்து பொட்டு குட்டி கிடைக்கும். உங்களுக்கு இன்னைக்கு சனிக்கிழமை லக்கு இருந்துருக்கு. ஆமா. சரிங்க. எத்தனை மாசம் சேனை இருக்கும்? 4 மாசம் சேனை இருக்கும். 4 மாசம் சேனை உறுதி. ஆமா. பல்லுண்ணே? பல்லு சேர்ந்துடும். பல் சேர்ந்தாடுதான். என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு முடிச்சிருக்கோம்? 22 ரூபா சொன்னாங்க. சரிங்கண்ணே. 17 ரூபாய்க்கு வாங்கி. 17,000. ஆமா. நல்ல ஒரு சென்னையாடு வாங்கினா 17,000 உறுதி ஆகும். ஆனா பல் சேர்ந்த ஆடு தான். அதுக்கு இந்த ரேட் வந்துட்டு. ஆமா. ஆனா சந்தையோட விலை மதிப்பு நிலவரம் எல்லாம் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா அதிகம். நல்லா இருந்துச்சு. இது 1000 ரூபா கூட தான். 1000 ரூபா கூட தான். எந்த ஊர்ல கொண்டு போறீங்க? இது சிவாசி போங்க. சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிண்ணே. சென்னை உண்டானே? சென்னை இல்ல. சென்னை இல்லாத ஆடு தான். சரி. மொத்தம் எத்தனை ஆடு வாங்கிருக்கீங்க? 5 ஆடு. ஒவ்வொன்றும் என்னென்ன விலை வந்துச்சு? இது மொத்தம் 60 ரூபான்னு வாங்கும். மொத்தம் 5 ஆடு சேர்த்து 60,000 ரூபாய். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய். சரிங்கண்ணா. இப்போ எந்த ஊர் கொண்டு போறீங்கண்ணே? சாத்தூர் கொண்டு போறீங்க. நல்ல எல்லாம் கலரா வாங்கிருக்கீங்க. செம்போர், கரும்போர், புளியம்போர் எல்லாம். இதெல்லாம் பல்லு பின்ன பார்த்தவங்க நீங்க? பல்லு 6 பல்லு. வியாபாரி எங்க கூட வந்துடும். வியாபாரி அவங்க பார்த்து தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. திருப்தி அமைஞ்சிச்சானே? ஆமா. சந்தை விலை நிலவரம் எப்படி இருக்குண்ணே இன்னைக்கு? கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூட தான். இன்னைக்கு விலை நிலவரம் கொஞ்சம் கூட தானே. இப்போ வந்து இது எப்படி மேய்ச்சல விட்டு வளர்க்குறதா கையேறா? இல்ல, எங்கிட்ட பண்ணை. ஓ சரிண்ணே. பண்ணையில விட்டு வளர்க்கு. சரி. என்னென்ன தீவனங்கள் வைக்கிறது உண்டு? அடர் தீவனம். சரிங்க. அடர் தீவனம். அதாவது இந்த குட்டிகளுக்கு, ஆடுகளுக்கு எல்லாமே அடர் தீவனம் தான். டிஎம்ஆர்னு ஒரு இது இருக்கு. எங்கிட்ட ஒரு 5 ஏக்கர் இருக்கு. சுத்தி பென்ஸ் போட்டிருக்கோம். சரிங்க. அதுக்குள்ள மேய விடுவோம், தீவனம். மொத்தம் எத்தனை ஆடு வச்சிருக்கீங்கண்ணே? 300 ஆடு இருக்கு. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சரிங்க. ஆமா, 3 கடை தான். காய்டிச்சு கடாய் தான். ஆமா. 3 கடாய் கோயிலுக்கு தானா? கோயிலுக்கு தான். சரிங்க. 3மே நல்ல தெளிவா இருக்கு. எந்த ஊர் கொண்டு போறீங்க? சிவகலை கொண்டு போறீங்க. சூப்பர். நல்லா அழகா இருக்கு, தெளிவாகவும் இருக்கு. 3மே காய்டிச்ச கடாய் பிடிச்சிங்க. ஒவ்வொரு கடாய் என்னென்ன விலை வந்துச்சு?
ஒவ்வொரு கடாய்க்கும் 25, 16 அதுன்னு அது 20 ரூபா. 20,000. இன்னைக்கு சந்தையோட விலை நிலவரங்கள்ல எப்படி இருக்குண்ணே? இந்த விலை நிலவரம் அதிகம் தாங்கிறீங்க. ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா என்ன மதிப்பு வரும்? அதாவது உங்களுக்கு என்ன மதிப்பு வரைக்கும் தேவைப்பட்டுச்சுங்க? இதை விட ஒரு 6,000 7,000 கம்மியா இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். 3 சேர்ந்து ஒரு 4,000 ரூபாய் 7,000 கம்மியா இருந்தா இன்னும் நம்ம நல்லா இருந்திருக்கும். சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? சந்தைக்கு 7 மணிக்கு வந்தோம். சரிங்க. இன்னும் ஆட்டோல ஏற்றி கொண்டு போகணும். சரிங்க. திருப்தி அமைஞ்சிச்சானே? திருப்தி தான். சரிங்க சரிங்க. இப்போ 3 கடாய் பிடிச்சிங்க, திருப்தி தான். இன்னும் எக்ஸ்ட்ரா எதுவும் பிடிப்பீங்களா எப்படி? இல்ல அவ்வளவுதான். இதோட அவ்வளவுதான். சரிங்க. ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர். சொன்னாங்க. சரிங்க. 10 கட்டு 11 கட்டு 12 கட்டேன். சரிங்க. 13 பிடிச்சிருக்கு. 13. ஆனா எத்தனை ஆடு வளர்த்தோம் லாபங்கிற கிடைக்கும்? 4 ஆடு இருக்கு. சரிங்க. அது ஆடு வெட்டாங்க. பெரிய கடை வெட்டோம்னா 40 சொல்றாங்க. சரிங்க. இது சின்ன கடையா போகணும். இதான் லாபம் நமக்கு. அதாவது இப்போ எத்தனை தாயாடு வேணும் நமக்கு இருந்தா ஒரு லாபம் கிடைக்கும்? ஒரு குட்டி வெட்டா புளியம்பூர் பிறக்குங்களா? புளியம்பூர் பிறந்தா லாபம். அதுக்கிட்ட. சரிங்க சரிங்க. நமக்கு எந்த ஊருன்னு? இந்த சபாசிரம் மல்லம்பட்டி. சரிங்க சரிங்க. சந்தை விலை நிலவரங்கள் எப்படி இருக்கு இன்னைக்கு? கடைசியா இருக்கு பாசி. பரவாயில்ல. சரிங்க. ரொம்ப நன்றிண்ணே. கன்னியாடு நல்ல ஒரு பால் கன்னி ரொம்ப தெளிவா இருக்கு. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு முடிஞ்சிருக்கு? 23 ரூபா சொன்னாங்க. சரிங்க. 19 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. 19,000. நல்ல ஒரு பால் கன்னி என்னண்ணே? ஆமா. செனை உண்டு. நிறச்சனை எப்ப குட்டி போடுவேன்? ஒரு 20 நாள் ஆகும். நீ 20 நாள் ஆகும். இன்னைக்கு சந்தையோட விலை நிலவரங்கள் எப்படி இருக்குண்ணே? இன்னைக்கு சம்பளத்தான் இருக்கு. இன்னைக்கு கம்மி தான். மக்கள் வந்தா திருப்தியா வாங்கிடலாம். சரிங்க சரிங்க. எத்தனை ஆடு வாங்கிருக்கீங்கண்ணே? 2 வாங்கிருக்கேன். அந்த வெள்ளப்போர் என்ன ரேட்ண்ணே? அது 13 ரூபா. அது 13,000. சரிங்கண்ணா. இதெல்லாம் பல்லு எப்படிண்ணே? பல்லு 6 பல்லு. 6 பல்லு. நீ எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்? அது இன்னும் 4 வருஷம் வச்சுக்கலாம். 4 வருஷம் 5 வருஷம் உறுதியா வச்சுக்கலாம். சூப்பர்ண்ணா. ரொம்ப நன்றி. தெளிவா இருக்கு. ஆமா. ரெண்டுமே பொட்டு குட்டி. ஆனா கடா குட்டி. ரெண்டுமே கடா குட்டி. சரிங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜோடி என்ன விலைக்கு முடிஞ்சிருக்கு? ஜோடி 15 ரூபா சொல்லி ஒரு 1000 ரூபாய் குறைச்சிருக்கோம். 15,000 ரூபாய் சொன்னது 1000 ரூபாய் குறைச்சிருக்கு. மொத்தம் 14 கணக்கு. 14 ஒரு குட்டி 7 ரூபாய் ரேட் வந்துட்டு. ஆமா 7 ரூபாய். இது எவ்வளவு நாள் வளர்த்தா நமக்கு ஒரு லாபம்? நம்மளுக்கு ஒரு 6 மாசம் வளர்த்தாலும் நமக்கு லாபம் கிடைக்கும். உறுதி லாபம் இருக்கு. ஆமா. ஒரு 4 ரூபாய் கிடைக்கும். சரிங்க சரிங்க. என்னென்ன தீவனம் வச்சு வளர்த்தா நல்ல லாபம்? நாங்க வந்து பருத்தி குட்டை காய்கறி. சரிண்ணே. ஒரு தண்டிக்கு வந்து தவிடு போட்டுக்குவோம். சரிண்ணே. இன்னைக்கு சந்தையோட விலை மதிப்பு நிலவரம் கூட தான். ரேட் கூட தான். இன்னைக்கு கொஞ்சம் கூட. ஆமா ரேட் கூட. இது நம்ம நார்மலா வாங்கினா என்ன விலைக்கு வாங்கலாம்? இதெல்லாம் வாங்கினா 13 ரூபாய்க்கு வாங்கலாம். 13 ரூபாய்க்கு ஒரு 1000 வாங்கலாம். 1000 ரூபாய் கூட்டி தான் கொடுத்து வாங்கிருக்கு. ஒரு குட்டிக்கு 500 ரூபாய் குறைக்கணும். ஆமா. சரிங்க சரிங்க. ஆனா ஒரு 6 மாசம் வளர்க்கறது உண்டு. ஆமா 6 மாசம் தான். சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிண்ணே. அதுக்கு மேல வளர்த்தா நம்மளுக்கு வந்து கட்டுப்படி ஆகாது. தீவனம் கட்டுப்படி ஆகாது. தீவனம் போட்டு நம்மளுக்கு அந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியாது. சரிங்க சரிங்க சரி. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு முடிஞ்சிருக்கு? 30 ரூபா சொன்னோம். சரி. 30 ரூபா 25 ரூபான்னு கொடுத்துருக்கு. 25,000. ஆமா. அதாவது நல்ல ஒரு பெரிய கடாய். பல்லு 4 பல்லு போட்டுச்சு. ஆமா. இன்னைக்கு சந்தையோட விலை நிலவரங்கள் எப்படி இருக்கு? சந்தை நிலவரம் இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் குறைவா இருக்கு. இது வந்து நீங்க விற்பனை பண்ணிருக்கீங்க? விற்பனை நாங்க விற்பனை. நல்ல தெளிவான கடாய். அது 2 கடாய் தானா? 2 கடாய். அது 2 என்ன விலைக்கு முடிஞ்சது? அது 2க்கு 28,000. ஆமா. விலை நிலவரம் கொஞ்சம் கம்மி தான். கம்மினால 28. சரிங்க சரிங்க. எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்க? நான் 3 தான் கொண்டு வந்தோம். 3 விற்பனை ஆயிடுச்சு. ஆமா. சரிங்க சரி. ரொம்ப நன்றி. அழகான கன்னியாடு. அப்படிதானே? என்ன பல்லுனே? கடை முளைப்பு ஆயிருச்சு. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு முடிஞ்சிருக்குண்ணே? இது 55. என்ன விலைக்கு முடிச்சிருக்கீங்கண்ணே? 42,000க்கு வாங்கியிருக்கீங்க. நல்ல தெளிவான ஆடு. ரெண்டுமே சென்னை உண்டானே. இன்னும் எவ்வளவு நாள்ல? இன்னும் 1 மாசத்துல. சரிங்க சரிங்கண்ணே. எத்தனை ஆடு இந்த மாதிரி வளர்த்தா நமக்கு லாபம் கிடைக்கும்? சரிங்கண்ணே. நல்ல ஆடா 10 ஆடு இருந்தாலும் போதும். உறுதி லாபம் இருக்கு. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்குண்ணே? சரிங்கண்ணே. ஆனா இப்போ இந்த கன்னியாட செலக்ஷன் பண்ணிருக்கீங்க. எல்லாரும் கொடியாட விரும்புவாங்க. நீங்க கன்னியாட விரும்பி எடுக்க போறீங்க. சரிண்ணே. அதனால இதை கன்னியை விரும்பி எடுத்துட்டீங்க. சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிண்ணே. சார் 5 ஆடு. மொத்தம் 5 ஆடு. எந்த ஊர்ல கொண்டு போறீங்க? கட்டாரகுளம். சரிங்கண்ணே. இது எல்லாமே எப்படி சென்னையாடு தானே? ஆமா இளஞ்சனை. 2 மாச்சனை. சரிங்கண்ணா. ஒவ்வொரு ஆடு என்னென்ன விலை வந்துச்சுண்ணே? ஒரு மொத்தத்துக்கு 5 ஆடு 1,10,000 ரூபாய்க்கு ஆயிருக்கு. சரிங்கண்ணே. இது எல்லாம் மேய்ச்சல் முறையில் வளர்ப்பீங்களா கையறையான? இல்ல மேய்ச்சல் மாதிரி தான். மேய்ச்சல் தான். மேய்ச்சல் போயிட்டு வந்து எதுவும் கையறை எதுவும் வைப்பீங்களா? ஆமா அரிசி பக்காச்செல்லாம் பறிக்காத. சரிங்கண்ணே. போடுவோம் வைப்பீங்க. இன்னைக்கு விலை நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குண்ணே? கொஞ்சம் விலை கூட தான் இருக்கு. பரவாயில்ல. மக்கள் வந்து திருப்தியா வாங்கலாம். சரிங்க சரிங்க. நல்ல எல்லாமே நல்ல ஒரு நெட்டு போக்கான ஒரிஜினல் கொடியாடாவே வாங்கிருக்கீங்க. ஆமா ஆமா. சரிங்கண்ணே. இதெல்லாம் போனோம்னா 4 மாசத்துல அப்புறம் ஈனும்ண்ணே. ஆமா 4 மாசம் ஆயிரும். இப்போ இளஞ்சனா 4 மாசத்துல ஈனும். சரிங்க சரிங்க. சூப்பர்ண்ணே. இன்னைக்கு சந்தை அப்புறம் பரவாயில்லங்கிறீங்க. மக்கள் திருப்தியா வாங்கிக்கலாம். நல்ல ரேட்டு. நல்ல ரேட்டு. பரவாயில்ல. சரிங்க. ரொம்ப நன்றிண்ணே.
ரெண்டு சென்னையாடு 2 சென்னையாடு 2 சேர்ந்து என்ன விலைக்கு வாங்கியிருக்குண்ணே? 38,000 இருக்கு 2 சேர்ந்து 38,000. 2 உறுதி சென்னை தானே? சரிங்க. ரெண்டுமே நல்ல ஒரு முக லட்சணம் அழகுல இருக்கு. வெள்ளை போர்ல வாங்கியிருக்கீங்க. சந்தையோட விலை நிலவரம் எப்படி இருக்குண்ணே இன்னைக்கு? நல்லா இருக்கும் இன்னைக்கு நல்ல சூடா தான் இருக்கு. சரிங்கண்ணா. எத்தனை ஆடு வச்சிருந்தா ஒரு விவசாயிக்கு நல்ல லாபம் கிடைக்கும்? 20 ஆடு போதும். 20 ஆடு போதும். உறுதியா வேணும்னு இதெல்லாம் பல்லு எப்படின்னா பார்த்து வாங்கியிருக்கீங்க? பல்லு நல்லா தான் இருக்கும். சரிங்க. இது எப்படி மேய்ச்சல் கொண்டு போவீங்களா இல்ல கையற மேய்ச்சல் தான்? மேய்ச்சல் ஆடா பார்த்து வாங்குவீங்க. ஏன்னா இது மேய்ச்சல் போகும், நல்லா நடந்து போயிட்டு வரும். ஒரு நாளைக்கு எத்தனை மைல் தூரம் போயிட்டு வருவீங்க? ஒரு 2 மைல் போய் வரும். 2 மைல் உறுதியா போயிட்டு தான் வருவீங்க. ஏன்னா மேய்ச்சல் இல்லாத நேரம் போயிட்டு வருவீங்க. எந்த ஊர்ல? கசங்குண்டு. சரி, கசவாங்குண்டு. சரிங்க சரிங்க. ஒரிஜினல் கொடியாடா பார்த்து வாங்கிட்டீங்க. சந்தை நிலவரம் கொஞ்சம் நீங்க கூட தான் சொல்றீங்க. சரி, ரொம்ப நன்றிண்ணே. சரி, எத்தனை குட்டி வாங்கியிருக்கீங்கண்ணே? 6 குட்டி. எல்லாமே கிடா குட்டி தானா? ஆமா. சரிண்ணா. ஒவ்வொரு குட்டி என்னென்ன விலை வந்துச்சு? 7 ரூபா கடைக்கு சொல்லல. 7,000 ரூபாய் கரையும். சரிங்கண்ணே. இதெல்லாம் இப்ப எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணே? இது 4 மாசம் இருக்கும். 4 மாசம் குட்டி. நீ எவ்வளவு நாள் வளர்த்தா நமக்கு ஒரு லாபம்? 1000 கிடைக்கும், 500 கிடைக்கும். சொல்ல முடியாது என்னண்ணே. அழகான கரும்பூர் கிடாயி, காயடிச்ச கிடாயின்னு நினைக்கிறேன். என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு முடிஞ்சதுக்கு? 25 ரூபா சொன்னாங்க. 25,000 சொன்னது 23 ரூபா முடிச்சிருக்கு. 23,000 ரூபாய்க்கு முடிஞ்சதுக்கு. இது கோவிலுக்கா வளர்ப்புக்கா அப்படின்னு? இது வளர்ப்புக்கு தான். வளர்ப்புக்காக கொண்டு போறீங்க. இது இன்னும் எவ்வளவு நாள் வளர்ப்பீங்கண்ணே? இது ஒரு வருஷம் வளர்ப்போம். இன்னும் பயன்படுதுண்ணே. நைட்டில் விழுந்து ஊன்றுக்கு பயன்படுது. அப்புறம் பூச்சிப்பட்டா இருந்தாலும் அந்த கம்பு கூட அடிச்சு போடுறோம். பாம்பு வீடு வந்தா அதுதான் கை அந்த கம்பு. அந்த கம்பு. ஆமா. மாங்காய் பறிக்கலாம். ஆடு மேய்க்கிறதுக்கு கையில் ஊற்றி போகலாம். கம்பு ஜோலி இது ஆகும். எல்லாத்துக்கும் ஆகும். அதாவது பெரிய கம்பு. பெரிய கம்பு மரத்துக்கு கொலையை ஒடிக்கலாம். ஆட்டுக்கு கொலை உடைக்கலாம். ஆமா. அது பறிக்கலாம். இளநீ பறிக்கலாம். இளநீ பறிக்கலாம். வாழைக்காய் கூட அறுக்கலாம். எந்த காய் அறுக்கலாம். வாழைக்காய் அறுத்துரும். எந்த காய் எட்டாவது எது அறுக்கலாம். புளியம்பழம் உருப்பலாம். சரிங்க. நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் மூங்கிலு. சரி சரி. புளியம்பழம் உருப்பலாம். மாங்காய் உருக்கலாம். தேங்காய் உருக்கலாம். கோலம் இருக்கலாம். அதானே. சரி. ஆட்டுக்குடி கோலம் இருக்கலாம்.